ஹைமா தக்காளி பொடி வீடியோ போட்டிருந்தோம்ல, நீங்கள் நிஜமாலுமே எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு சப்போர்ட் இருக்குன்னு. அதை தொடர்ந்து அது வந்து ரொம்ப ஈஸியான வேலை தான், ஆனால் எல்லா இடத்துலையுமே அது ரொம்ப பயனாக இருக்கும். அது எதுக்கு பயன்படுத்துறதுங்கிறத நான் அடுத்து வரப்போகிற நாட்களில் தெளிவாக ஒரு வீடியோ போடுறேன். அப்படி சொல்லணும்னா அது ஒரு 25 ரெசிபிக்கு மேலேயே போடலாம். அது ஒரு பெரிய 1 மணி நேரமே போகும் அந்த வீடியோ, சரிங்களா? நான் அதை தெளிவாக ஒன்று ஒன்றா ஷார்ட்ஸாக கூட நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து அதை விட ரொம்ப ஈஸியானது பார்த்தீங்கன்னா, இந்த பொடியெல்லாம் நம்மளுக்கு எப்பயுமே வீட்டில் இருக்கணும். நம்மளுக்கு நேரம் இருக்காது, சில நேரத்தில் எப்படி பண்ணுறதுன்னு தெரியாது, அதனால நம்ம பண்ணுறது இல்லை. இப்போ ரொம்ப ஈஸியான முறையில் இதை எப்படி பண்ணுறோம் அப்படின்றத ஒரு வீடியோவை பார்த்தலாம், சரிங்களா? இங்கே கிட்ட கொண்டு வந்துமா. இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், அடுத்து சின்ன வெங்காயம், அடுத்து கொத்தமல்லி. இந்த 5 பொருட்களும் எடுத்திருக்கோம். இதை எப்படி வந்து அடுத்து பொடி பண்ண போறோம், அதுக்கு அடுத்தது என்ன பண்ண போறோம்ன்றத பார்த்துடலாம். இப்ப பூண்டு உரிச்சு வச்சிருக்கோம், பச்சை மிளகாய், இது அப்படியே நல்லா காய வச்சிடலாம். பரவலா, பூண்டு, வெங்காயம் தனித்தனியா அதே மாதிரி ஓட்டி எடுத்துக்கலாம். இதை ஃபர்ஸ்ட் கொரக்கொரன்னு ஓட்டிடுவோம், இதையும் கொரக்கொரன்னு ஓட்டிடுவோம். இப்ப இதை கொரக்கொரன்னு ஓட்டிட்டோம், இப்படியே இதை காய வச்சிடலாம். இப்ப இஞ்சி வந்து தோல் சீவி இந்த மாதிரி பொடிசா கட் பண்ணிருக்கோம், இதையும் அப்படியே காய வச்சிடலாம். வெங்காயம் இதே கொரக்கொரன்னு ஓட்டிருக்கோம், இதையும் அப்படியே காய வச்சிடலாம். இதெல்லாம் தனித்தனியா எடுத்துடலாம். முழுசா இருந்துச்சுன்னா தனித்தனியா எடுத்துடணும். முழுசா இருந்துச்சு அப்படின்னா அது வந்து வதங்கிக்கிட்டே தான் இருக்கும், அந்த அளவுக்கு காயாது. அதனால ஒண்ணு ஒண்ணா இருக்கிறதெல்லாம் எடுத்துருங்க, கொரன்னு மட்டும் நல்லா ஓட்டி விட்டுருங்க. இது வந்து கொத்தமல்லி நல்லா கிளீன் பண்ணி அரிஞ்சு எடுத்து வச்சிருக்கோம். இது அப்படியே தனியா நல்லா இப்படி காய வச்சிடலாம் ஒரு ட்ரேல போட்டு. இதெல்லாம் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்ப எல்லா பொருளுமே நல்லா காஞ்சிருச்சு. இப்ப ஒண்ணு ஒண்ணா பார்த்துடலாம். பூண்டு, கொத்தமல்லி இலை, பச்சை மிளகாய், இஞ்சி, சின்ன வெங்காயம், இதெல்லாம் நல்லா மொறுன்னு நல்லா அரைக்கிற அளவுக்கு இந்த அளவுக்கு காஞ்சிருக்கணும். இப்ப இது எல்லாத்தையுமே தனித்தனியா அரைச்சிடலாம். இப்ப எல்லா பொடியுமே ரெடி ஆயிடுச்சுப்பா, ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி, சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், இது எல்லாமே அதாவது எல்லா பொருளும். இப்ப நீங்க ஏதாவது ஒரு பொடி மிக்ஸ், ஏதாவது ஒரு என்ன சொல்றீங்க, சீசனிங் சொல்லுவீங்கல்ல, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று தயாரிக்கிறீங்க. ஒரு சாதாரண ஒரு உருளைக்கிழங்கு சிப்ஸே வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், போடுறீங்க வாங்குறீங்க, அந்த மாதிரினா இந்த பொடியெல்லாம் உங்களுக்கு எந்த மாதிரி ஃப்ளேவர் வேணுமோ போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு இதெல்லாம் வந்து நீங்க நான்வெஜ் ஏதாவது சமைக்கிறீங்க அந்த மாதிரி இடத்துல தேவைப்படும். எல்லா இடங்கள்லையுமே தேவைப்படும் இந்த பொடி. ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கும், ஜம்முன்னு இருக்கும். ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா வீட்டுல எல்லா வீட்லயுமே இது இருக்க வேண்டியது. ஆல்ரெடி நான் தக்காளி பொடி எப்படி பண்றதுன்றத ஒரு வீடியோ போட்டிருக்கேன். தக்காளி பொடிக்கு ஓகேவா, அப்படியே வச்சிடும். சால்ட்டு, அப்படியே ஃபுல்லா எல்லாத்தையும் லைட்டா அப்படியே தூவிடும். இப்ப பாத்தீங்கன்னா நேத்திலாம் கொஞ்சம் வெயில் வந்து போச்சுப்பா, அதனால வேண்டி நம்ம எப்பயுமே ட்ரையர் இருக்கணும், அப்பதான் உங்களுக்கு நல்லா இருக்கும். என்ன விஷயம்னா ட்ரையர் இல்லைன்னா
கொஞ்சமும் வாசம் அடிச்சிடும். கொஞ்ச நேரம் கூட வெயில் இல்லை அப்படின்னா ஒரு மாதிரி வாசம் அடிச்சிடும். அது ரொம்ப முக்கியம். அதனால வேண்டி இந்த மாதிரி நல்லா ட்ரையர் போட்டு நல்லா காய வச்சு எடுத்து வச்சிடணும். இது வந்து எப்படி காஞ்சிருக்கு அப்படின்னா, ஒரே நிமிஷம், நல்லா சுடுது. இந்த பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா இன்னும் இப்படி மொறுன்னு வரல. மொறுன்னு வர்றது ரொம்ப கஷ்டம். ஆனா மொறுன்னு வராது. முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு உங்களால காய வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு காய வைக்கணும். இப்படி இதுவே நல்லா காஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட 1 வாரம் ஆயிடுச்சு. சரிங்களா? இருங்க, இப்படி வதக்குன்னு தான் இருக்கும். மொறுன்னு இதுல அந்த அளவுக்கு வராது. இப்ப அரைச்சிடலாம். அப்படியே மூடிடலாம். இப்ப நல்லா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்ப எடுத்துடலாம். இப்ப வந்து நம்ம வந்து தக்காளி பொடி, தக்காளி பிளைன் பொடி அருமையா ரெடி பண்ணியாச்சு. அதாவது தக்காளி பொடி ரெடி பண்றது எப்படிங்கிறது மட்டும்தான் இந்த வீடியோல சொல்லியிருக்கோம்ப்பா. தக்காளி பொடியை வச்சு நீங்க என்னென்ன பண்ணணும் அப்படின்றது உங்களோட யோசனைக்கு தகுந்த மாதிரி நீங்க பயன்படுத்திக்கலாம். அதிக இடங்கள்ல எங்கெங்கெல்லாம் இதை பயன்படுத்துறாங்க அப்படிங்கறத சொல்லிடுறேன். ரெஸ்டாரண்ட், சூப் கடை வச்சிருக்காங்கல்ல, அந்த இடங்கள்ல பயன்படுத்துறாங்க. மசாலா கம்பெனி, அப்புறம் இன்ஸ்டன்ட் மிக்ஸ் இருக்குல்ல, இன்ஸ்டன்ட் மிக்ஸ்ல எல்லாம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். வீடுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் மிக்ஸ் நீங்க வீட்லயே தயாரிக்கலாம் எல்லாத்துக்குமே. அப்புறம் வீடுகள்ல பாத்தீங்கன்னா நம்ம எமர்ஜென்சி சட்னி ஒண்ணு அரைப்போம் பாத்தீங்களா, பூண்டு மிளகா மட்டும் வச்சு நசுக்கி போட்டு ஒரு சட்னி அரைப்பீங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி இடங்கள்ல தக்காளி பொடியும் சேர்த்து போட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மதிப்பு கூட்டு பிசினஸ்ல இது ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ். அந்த தக்காளி பொடி, இந்த இஞ்சி பூண்டு பொடி இதெல்லாம் வச்சு வரப்போற நாட்கள்ல நான் உங்களுக்கு ரெசிபி போடுறேன். சரிங்களா? ரொம்ப அருமையா சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். தேவைப்படுறவங்க இந்த வெயில் நாள்லயே இது அழகான ஒரு வீட்டில் செஞ்சு வச்சுக்கிறதுனால செஞ்சு வச்சுக்கோங்க, இல்லை பிஸ்னஸா இது பண்றதுனால பண்ணலாம். சரிங்களா? இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லவும். நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோ. இதை வந்து அழகா நம்ம செஞ்சு 5 பொடியவும் தனியா ஒரு கிண்ணத்துல எடுத்து வச்சு, அதாவது டிஸ்பிளே பண்ணுவோம்ல உங்களுக்கு, அந்த மாதிரி எடுத்து வச்சு 6வதா ஒரு பொடியும் வச்சிருக்கேன். எதுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுதான் வந்து தக்காளி பொடி. ஆல்ரெடி நம்ம பெரிய வீடியோ போட்டிருக்கோம், நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. பார்க்காதவங்களுக்காக வேண்டி கொஞ்சம் சுருக்கமா 2 கிளிப்ஸ் 3 கிளிப்ஸ் மட்டும் அந்த வீடியோவையும் ஜாயின் பண்றேன். இதோட தேவைப்படுறவங்க அதையும் கூட பார்த்துக்கலாங்க. தெளிவான வீடியோவாகவும் போட்டிருக்கேன். சரிங்களா?